ஆதவ் முகில் படிக்கிற ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸ் டே இனிதே ஆரம்பமாகி இனிதே முடிஞ்சதுன்னே சொல்லலாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. பேரண்ட்ஸ் நாங்கள் எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணோம். நான் பேரண்ட்ஸ் இருக்கிற இடத்துல உட்காந்துருந்தேன்னா முகிலுக்கு என்னை பார்த்தோன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷம். அவங்க ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் எங்கள் அம்மானு என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. 2 பேருமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. எல்லா பசங்களுமே சூப்பர் டான்ஸு, எல்லாரையுமே வந்து டான்ஸ்லேயே பார்ட்டிசிபேட் பண்ண வச்சுருந்தாங்க. கேம்ஸ்லேயுமே எல்லா ஸ்டூடெண்ட்ஸையுமே எந்த ஒரு பார்ஷியாலிட்டியுமே இல்லாமல் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு பார்ட்டிசிபேட் பண்ணி வச்சு எல்லாருக்குமே ட்ராஃபி வந்து கொடுத்துருந்தாங்க. நான்லாம் ஸ்கூல் படிக்கும்போது இந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன் ஸ்போர்ட்ஸ் டேலாம் வரும்போது செலக்டடாக ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் செலக்ட் பண்ணி செலக்டடாக கேமில் பார்ட்டிசிபேட் பண்ண விடுவாங்க. டான்ஸுமே பார்த்திங்கன்னா செலக்டடாக சூஸ் பண்ணுவாங்க. அழகாக இருக்கணும், கலராக இருக்கணும், அப்படியெல்லாம் சூஸ் பண்ணுவாங்க. பட் இங்கே வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எல்லா குழந்தைங்களையுமே பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறது, எல்லா குழந்தைங்களையுமே டான்ஸ் ஆட வைக்கிறது, எல்லா குழந்தைங்களுக்குமே வந்து ட்ராஃபி கொடுக்குறதுன்னு. உண்மையாகவே ஏன்னா சின்ன குழந்தைங்க பார்த்திங்களா, ஒருத்தவங்களுக்கு ட்ராஃபி கொடுத்துட்டு இன்னொருத்தவங்களுக்கு ட்ராஃபி கொடுக்கலன்னா கொஞ்சம் மனசு கஷ்டமாகும், ஏமாந்து போவாங்க இல்லையா. அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு எல்லாரையுமே சூப்பராக வந்து என்கேஜாக வச்சு சூப்பராக முடிஞ்சது. பேரண்ட்ஸுக்குமே வந்து கேம்ஸ் வச்சுருந்தாங்க. சில பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. நாங்கள்லாம் பார்த்து ரொம்பவே நல்லாவே என்ஜாய் பண்ணோம். ஆதவ் அப்பாவால் தான் வர முடியல, அவர் கொஞ்சம் ஒர்க் இருந்தது. அதுக்கப்புறம் லேட்டாக வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாரு. முகிலுக்கு பாருங்கள் ட்ராஃபி வாங்கினோன்னே எவ்வளோ சந்தோஷம்னு.